ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். அத்தா சவுதியிலேருந்து மஞ்சளா. பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமைக்கிற வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகணுன்னாக்கா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே உங்களே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த பாருங்கள், எல்லாமே வெட்டி வச்சுருக்கோம், ரெடியாக்கி வச்சுருக்கோம். கோழி, மசாலாத்தூள், மஞ்சத்தூள், கொச்சக்காத்தூள், டொமேட்டோ டோஸ், சுக்கட்டி எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதை உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். கத்தரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைன்னா கருப்படிச்சிரும். அதனால இப்படி வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் கொஞ்சம் போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா கருப்பாகாது. பார்த்திங்கன்னா அது வந்து கூசன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. கேரட் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், கிழங்கு அதுக்கு மேலே போட்டு அடுக்க வேண்டியது தான். கிழங்கு அடுக்கிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி தான் அந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க, வெளிநாட்டிலலாம் அவிச்சி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் இப்படி தான் சாப்பிட்றாங்க, சும்மாலாம் அவிச்சி சாப்பிட மாட்டாங்க. இப்படியெல்லாம் டிசைனாக இப்படி பண்ணி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா அவிச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது கிழங்கு அடுக்கியாச்சு. அதுக்கு மேலே இந்த இதை கூசு அப்படிங்கிறாங்க, அதை போட்டாச்சு. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெளிநாட்டு சாப்பாடு நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம். லேசான ஒரு வேலை தான் அது. பாருங்கள், அதுக்கு மேலே கேரட்டை போட்டாச்சு. பாருங்கள், கேரட்டை போட்டோம். அதுக்கு மேலே என்ன செய்வோம், கத்திரிக்காயை போடுவோம். பாருங்கள், கத்திரிக்காயை போட்டாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு உரப்பு இல்லாமல் அப்படியெல்லாம் செஞ்சு அவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் ஒரு டிசைனாக இருக்கனாரு சின்ன பிள்ளைங்களாம் விரும்புங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஆளுக்கான சாப்பாடு தான். பாருங்கள், கோழி எடுத்து வைக்கிறோம். அரைவாசி கோழி 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு மேலே இந்த செஞ்சு வச்சுருக்க சோஸை வந்து ஊற்றுவோம். அதுக்கு முதல்ல லேசாக கிண்டி விட்டுக்கிங்க. பாருங்கள், இதுக்கு மேலே இப்படி ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டோம். இப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு மேலே இந்த தட்டை போட்டு மூடக்கூடாது. இந்த ஊரில் வந்து கிஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை போட்டு மூடி அவனில் போட்டுருங்க. ஒரு 4 ஹவர் 5 ஹவர் வெந்த பிறகு எடுத்து ரொட்டியோடு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு உரப்பு இல்லாமல் இப்படி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சவுதி அரேபியாவில் உள்ள சாப்பாடெலாம் செஞ்சு சுவைத்து சாப்பிட்டு பாருங்கள். பாய்.